வானத்தை நோக்கிப் பார். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. சங்கீதம் 19:1. இன்று உலகத்தார் வானத்தை நோக்கி பார்க்கிறார்கள். அதே நேரத்தில் பரிசுத்தவான்களும் நோக்கி பார்க்கிறார்கள். நோக்கி பார்த்தல் ஒன்றுதான், ஆனால் எதிர்பார்ப்பு தான் வித்தியாசமானது. மனிதன் நட்சத்திரங்களை நோக்கி பார்த்து அதிலே ராசி பலன் இருக்கிறது என தவறாக நம்பி தனக்கு நல்லது வருமோ கெட்டது வருமோ என்று கலங்கி கொண்டிருக்கிறான். ஆனால் ஆபிரகாமோ வானத்தின் நட்சத்திரங்களை நோக்கி பார்த்து அவைகளை எல்லாம் தன்னுடைய சந்ததி என்றும் தன்னுடைய சந்ததியை வானத்திலுள்ள நட்சத்திரங்களைப் போல் பெருகும் என்றும் அறிவித்திருக்கிறான். எங்கே எதிரிகளின் விமானம் வருமோ, எங்கே ஏவுகணையின் மூலமாக அணுகுண்டுகள் தங்கள் தேசத்திலே வந்து விழுமோ என்று விஞ்ஞானிகள் பயந்து கலங்கி ஆகாய மண்டலத்தை நோக்கி மின் கதிர்களை வீசக்கூடிய ரேடார் இயந்திரங்களை எல்லை ஓரங்களிலெல்லாம் நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். மனுஷன் நோக்கி பார்த்து எதிர்பார்ப்பதெல்லாம் குண்டுகள் விழுவதையும் எதிரிகளின் விமானங்களால் உலகம் அழிக்கப்படுவதையும் தான். ஆனால் நாம் வானத்தை நோக்கி பார்க்கும்போது நம் உள்ளம் பரவசம் அடைகிறது. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துவதால் நாம் வானமண்டலத்தை பார்த்து அதிலுள்ள சிருஷ்டி கர்த்தரை போற்றி துதிக்கிறோம். அவரில் மனம் மகிழ்கிறோம். வானங்கள் தேவனுடைய மகிமையை மாத்திரம் வெளிப்படுத்தவில்லை, வானங்கள் அவருடைய நீதியை வெளிப்படுத்துகிறது. சகல ஜனங்களும் அவருடைய மகிமையை காண்கிறார்கள். சங்கீதம் 97:6 என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், எப்படி என்றால், காணப்படாதவைகள் ஆகிய அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. ரோமர் 1:20. உலக மனிதன் சிருஷ்டிப்பிலே தனது அழிவை காண்கிறான், ஆனால் நாமோ சிருஷ்டிப்பிலே நம் சிருஷ்டி கர்த்தரை காண்கிறோம். விஞ்ஞானிகள் தொலைநோக்கி மூலமாக வானத்திலுள்ள நட்சத்திரங்களையும் விண்கோள்களையும் மட்டுமே காண்கிறார்கள். ஆனால் நாமோ நம்முடைய விசுவாச கண்களினாலே வானமண்டலங்களுக்கு அப்பால் இருக்கிற கிறிஸ்துவை காண்கிறோம். வருவேன் என்று வாக்குரைத்து சென்ற அருமை இரட்சகரை காண்கிறோம். அன்று வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்த கலிலிய மனுஷரை பார்த்து தூதர்கள், கலிலியராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள் என்று கேட்டுவிட்டு, உங்களிடத்தினின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். அப்போஸ்தலர் 1:11. நினைவிற்கு, ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும்